பொண்ணா பார்த்து தொடுறவங்க மத்தியில் தொட்டதெல்லாம் பொண்ணாக்குற அந்த டேலண்ட் அவருக்கு இருக்கிறதுனால விஜயவாக இருந்தார் சன் மியூசிக்கில். அப்புறம் தான் நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஃபோன் பண்ணி பாட்டெலாம் கூட கேட்டிருக்கேன். அங்கிள் அங்கிள் எனக்கு இந்த பாட்டு ஸோ பிரவீன் ப்ரோ இந்த ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறேன் அதே ரொம்ப லென்த்தாக பேசியிருந்தார். பதட்டம் தான் எல்லாருக்குமே. இந்த முஸ்தஃபான்ற டைட்டில் மாதிரியே இந்த பிரச்சனையும் வந்து ஈரான், அமெரிக்கா இவங்க எல்லாருமே அந்த முஸ்தஃபான்னு பாடி அவங்க எல்லாரும் ஒன்றா சேரணுங்கிறது எங்களுடைய ஆசை. எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க போகும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நீங்கள் இல்லாமல் உண்மையிலே எதுவுமே இல்லை. ஸோ உங்களால் மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் சினிமாவில் எல்லாத்துலேயுமே அப்படி தான். பட் சினிமாவில் வளர்கிறதுக்கு உங்களோட துணை எனக்கு இருந்தது. ரொம்ப பர்சனலாக சொல்கிறேன். இன்றைக்குமே என்னை வந்து நல்லா எழுதியிருக்கீங்க, விட்டு கொடுக்காமல் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அண்டு சாவித்ரி அக்கா உங்களுக்கும் மிக நன்றி. டக்குன்னு வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ண வந்தீங்க. நீங்கள் சொன்னீங்க அர்ஜென்ட்டாக உப்புமா செஞ்சேன்னு. எனக்கு உண்மையிலே பிரியாணியோட உப்புமா தாங்க ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலே கேட்பாங்க என்னடா உப்புமா பிடிச்சிருக்குது உனக்கு அப்படிம்பாங்க. பட் உண்மையிலே எனக்கு உப்புமா பிடிக்கும். அந்த மாதிரி உங்களையும் இனிமேல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க்கா. தேங்க்யூ. இந்த படம் அதான் முஸ்தஃபா ஒரு ஒரு ரொம்ப நாங்கள் பில்டப்பும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்களாம் இருக்கிற இடத்துல ரொம்ப இதாகவே சொல்கிறேன். ஒரு நல்ல படம், ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், ஜாலியாக முயற்சி பண்ணியிருக்கோம். எங்களை விட டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் பார்த்தவங்க நல்லா இருக்குது, ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்பிக்கை தான் இதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்த்து சொல்லி நீங்கள் எழுத போகிறது தான் இருக்குது. எங்களோட சேர்ந்து இன்னும் நிறையா படங்கள் வருது இந்த வாரம். அந்த படமும் ஹிட் ஆகணும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். ஏன்னா அங்கேயும் என்ன மாதிரி ஒரு நடிகரும் பிரவீன் ப்ரோ மாதிரி ஒரு இயக்குனரும் இதே மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா படமும் நல்லபடியாக ஓடி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் அவர் சக்திவேல் ப்ரோ, அவர் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தார். என் அக்கா கூட சொன்னாங்க இந்த மாதிரி மேலே வரும்போது அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாதுன்னு. பொண்ணாக பார்த்து தொடுறவங்க மத்தியில் தொட்டதெல்லாம் பொண்ணாக்குற அந்த டேலண்ட் அவருக்கு இருக்கிறதுனால அவர் வாங்கிட்டாருன்றதே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான், பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வெளியில் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. நிச்சயமாக உங்களுடைய இதனால. அண்டு சுரேஷ் சந்திரா சார், நீங்கள் இந்த படத்துக்கு பிஆர்ஓவோ இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெருமை தான். அண்டு சுரேஷ் அவர் சொன்ன மாதிரி தான். அவர் என்ன சொன்னார் சீனியர்னு, நான் குழந்தையாக இருக்கும்போதே அவர் வந்து விஜயவாக இருந்தார் சன் மியூசிக்கில். அப்புறம் தான் நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஃபோன் பண்ணி பாட்டெலாம் கூட கேட்டிருக்கேன். அங்கிள் அங்கிள் எனக்கு இந்த பாட்டு ஸோ என்னோட ஒரு சீனியர் தான். அவர் சொன்னார் கேரவேன் அதெல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் நான்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபோட்டோ சினிமாவில் வந்து ஒரு ஃப்ரேமில் நிற்பனான்ற மாதிரி ஒரு இதில் வந்தவன் தான். ஸோ எனக்கெல்லாம் கேரவேன் கொடுக்குறாங்கன்றதே எனக்கு பெரிய விஷயம் தான். அதனால் எல்லாமே கடவுளும் இவங்களும் கொடுத்தது தான். ஸோ நன்றி. அண்ட் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதில் 2 ஹீரோ மாதிரி தான் இருக்கும் இந்த படம். ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரவீன் ப்ரோ இந்த ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறேன் அதே ரொம்ப லென்த்தாக பேசியிருந்தார். பதட்டம் தான் எல்லாருக்குமே. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் கரெக்டாக ரிலீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வேறு. திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூவில் இருக்கார். பட் அங்கே போகிறதா எங்கே போகிற நைட்லாம் தூங்காமல் இங்கே வந்து உட்காந்துருக்காரு. என்னப்பா ரிலீஸ் டைமில் இப்படி ஒரு பிரச்சனை பார்த்தா அங்கே வார் லெவலுக்கு போயிடுச்சு. அங்கே ஐயோ அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றா வருது. பட் இந்த முஸ்தஃபான்ற டைட்டில் மாதிரியே இந்த பிரச்சனையும் வந்து ஈரான், அமெரிக்கா இவங்க எல்லாருமே அந்த முஸ்தஃபான்னு பாடி அவங்க எல்லாரும் ஒன்றா சேரணுங்கிறது எங்களுடைய ஆசை. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தன் சொல்கிறதுனால நடக்குமா அப்படின்னு கிடையாது. பட் கடவுளை வேண்டிப்போம். அஃப்கோர்ஸ் அது ஏதோ ஒரு வகையில் கடவுள் ஹெல்ப் பண்ணி அதை நடத்துவாருன்னு நம்புவோம். அந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் தீரணும். அண்டு பிரதீப் ப்ரோ இந்த படத்தோட தயாரிப்பாளர், அஃப்கோர்ஸ் சஜு பாஸ்கரன் அவரும் இன்னொரு நண்பர், அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை இவ்வளோ பெருமையாக பெருசாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஜோன்ஸ் ப்ரோ உங்களுக்கும் நன்றி. எப்போவுமே இந்த மார்கழி மாதம் புது பொண்டாட்டி அப்படியே குளிச்சுட்டு துளசி மாடத்தை சுற்றுவாங்களே தலைக்கு, அந்த மாதிரியே எப்போவுமே கட்டிக்கிட்டு அப்படி தான் இருப்பார் அவர். ரொம்ப நல்லா அஃப்கோர்ஸ் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் டிப்பிக்கல் எல்லா ஆடியோ லான்ச்சிலோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் கான்ஃபிடென்ட்டாக நானும் சொல்கிறேன் நல்லா இருக்குது பாட்டு. படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நல்லபடியாக நீங்கள் எல்லாம் எழுதி நான் எல்லா விமர்சனத்தையும் பொதுவாக நான் எல்லாத்தையுமே பார்க்குறவன் தான். விகடன், குமுதம் மாதிரி மேகசின்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ப்ளூ சட்டை மாறனண்ணன், இல்லை பிரசாந்த் அவங்கள மாதிரியாக இருக்கட்டும், நம்ம ரமேஷ் கிளாஸ், ராஜ்சேகர் எல்லாத்தையுமே நான் ரெகுலராக பார்ப்பேன். அது எதுக்காகன்னா அதிலிருந்து ஓகே இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம், ஓகே இந்த தப்பாக சொல்கிறாங்களா இதை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா விமர்சனத்தையும் வந்து பார்த்து அதுலேருந்து கற்றுக்கணும் தான் நாங்கள் எல்லாருமே பொதுவாகவே நினைப்போம். ஸோ இதிலிருந்தும் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நிச்சயமாக எடுத்துக்கிறேன். பட் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களை நம்பி உங்களிடம் இதை ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய்ஹிந்த். நிறைய பேர் இருக்கு, ஆனால் நிறையா பேர் இருக்கு நினச்சேன். அதான் நான் பார்த்தேன் இந்த கேள்வி எப்பயும் பயில்வான் அண்ணன் கேட்பார் இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணன் வந்தாரான்னு தெரியல. அதுக்கு போல் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க எல்லாரும் தான். நான் சில பேர் அஃப்கோர்ஸ் சொல்லாமல் விட்டேன்.
அண்ணன் நான் பொதுவாகவே சொல்கிறேன், அதான் அண்ணன் நீங்கள்லாம் இல்லை இருந்தாலும் நான் என்ன எல்லாத்தையுமே இந்த டைம் பயமாக தானே இருக்கும். வேற படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தோன்னா நானும் சேர்ந்து கிண்டல் பண்ணலாம். இது நம்ம படம். அதனால அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டு வந்து இது பண்ணோம். தேவராஜன் பார்க்குறாரு. அப்புறமா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என் கல்யாண நாள் எனக்கு கூட மறந்துடும். ஆனால் முதல் நாள் அவரு தான் விஷ் பண்ணி அப்பான்னு சொல்லிட்டு அப்போ தான் பொண்டாட்டிகிட்ட போய் விஷ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சூப்பர்ண்ணே. அது மிகப்பெரிய நல்ல விஷயண்ணே. தேங்க்யூ, நன்றிண்ணே. ஓகே தானே, சூப்பர். ஸோ அதான் யார் பேர்லாம் சொல்லலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து நம்மளை இதாக்கி கொடுங்க. நன்றி, லவ் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாவித்ரி மேடம்க்கு தேங்க்ஸ். இன்ஸ்டண்ட்டாக கூப்பிட்டு நீங்கள் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே ஒத்துக்கிட்டதுக்கு. அண்டு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4வது படம். ஃபஸ்ட்டு படமோ 2வது காவல்துறை உங்கள் நண்பன், அதுக்கப்புறம் நந்திவர்மன், 3மே கொஞ்சம் சீரியஸான படம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஜாலியான படம் பண்ணியிருக்கேன். ஃபுல் த்ரோட் கேரக்டரில். படம் பேர் முஸ்தஃபா. மார்ச் 6 ரிலீஸ் ஆகுது. ஏன் இது சொல்கிறேன்னா, ஒரு வாரம் 10 நாளாக வந்து இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். மார்ச் 6 முஸ்தஃபா, மார்ச் 6 முஸ்தஃபா. போகிற இடத்துல இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நேற்று வீட்டில் தூங்கும்போது கூட பேசியிருக்கேன். வீட்டில் எழுப்பி சொன்னாங்க, நைட்லேயே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால கூட இந்த படம் டைட்டில் முஸ்தஃபான்னு அதுவே அமைஞ்சுது. ஏன்னா நானும் டேரக்டர் பிரவீன் சரவணனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் அதுலேயும் நான் ஒரு ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 15-17 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனோட முதல் படம் முஸ்தஃபா. அதுலேயும் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அதில். ஈவன் சொன்ன மாதிரி பிரதீப் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி, நாங்கள் எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கனவோடு இந்த படத்தை ஆரம்பித்தோம். நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் சஜு பாஸ்கர் அண்ட் சித்ரா. இவங்க 2 பேரும் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த பேக் போன் சொல்லலாம். பின்னாடி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்காக. அண்டு படத்தில் சதீஷ் ப்ரோ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மலான ஃப்ரெண்டாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் முன்னாடி சீனியர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா பழகினதாக இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும். அதில் முக்கியமான சப்போர்ட் கண்டிப்பாக சொல்லி அவன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. தெரியும், ஆர்டிஸ்ட்னாலே வந்து ஜென்ரலாக எல்லா படங்களையுமே இந்த கேரவேன் விஷயங்கள் இருக்கும். ஸோ எங்கள் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட் நாள் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, அப்புறம் இன்கேஸ் உங்களுக்கும் இவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் ஒரே கேரவேனில் ஷேர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நினச்சிருந்தா இல்லைங்க தனியாக இருக்கட்டும் அப்படி சொல்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவரும் அப்படி சொல்லியிருக்கலாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. பட் அந்த மாதிரிலாம் சொல்ல வாங்க ஒரு ஒன்றா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து எங்கள் ஜேர்னி ஆரம்பிச்சது. ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ க்ளோஸாக கூட இருக்கார். அண்டு படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் விஷ்ணு ஸ்ரீ படத்துக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட். ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லான படம். நீங்கள் போஸ்டர்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரியான விஷயம் கூட விஷ்ணு ஸ்ரீயை சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் படத்தோட எடிட்டர் தினேஷ், அவருமே டே நைட்டு படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரூபர்ட் ஒரு 3 பாட்டையும் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காரு. பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு மற்றபடி கடைசியாக சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான சப்போர்ட் எங்கள் படத்தை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மிக முக்கியமான பார்ட் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சாருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்ததுக்கு. ஏன்னா வந்து சக்தி சாரே படம் வாங்கிட்டாரா பரவாயில்ல அப்படின்ற ஒரு இமேஜ் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, மக்கள்கிட்டையும் இருக்குது, ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. இது மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் சார், என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் அதில். அண்டு இப்போ நீங்கள் படம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி கொஞ்சம் டைம் டிலே ஆனதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். படம் பாருங்கள். படம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.